கடைசி மனத்தியாளர்கள் நடந்தோன்றிருக்கு. கடைசி மனத்தியாளர்கள் நடந்தோன்றிருக்கு. விளங்குதா? விளங்குதுண்ணா. கடைசி மனத்தியாளங்களுக்காக நடந்தோன்றிருக்குது. ஏவான சிறை செத்து கொண்டிருக்குது. செட்டை கடுமையா நடந்தோன்றிருக்கான். விளங்குதுண்ணா. ஒரே சந்தோஷமா அண்ணா? சொல்லுங்க சொல்லுங்க அண்ணா. வேற எதுவும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கேண்ணா? சீமான் சார சொல்லுங்க தொடர்ந்து முன்னெடுக்க சொல்லி அவர்கிட்ட தான் முன்னிட்டு போறோம். அண்ணா உங்களுக்கு எப்படிண்ணா இருக்கு? ஒரு கையிலையும் காலையுமா? கையிலையும் காலையும். அண்ணா ரொம்ப சந்தோஷம் நான் பேசுறது. ஆனா இப்ப நீங்க பேசுறது இதுல போடலாமாண்ணா? இப்ப மீடியாக்களை கொடுக்கலாமாண்ணா? நீங்க கிடைக்கிறத நீங்க இப்ப கிடைக்கிறத நான் மீடியா கொடுக்கலாமாண்ணா? ஹீரோ டிவிக்கு அங்க இருக்கலாம். கொடுக்க செய்ய போறீங்க? வேண்டாமாண்ணா? கொடுக்க பிரச்சனை இல்லை. கிராமம் இருக்குது. அதாவது நிறைய மக்கள் செத்து கொண்டிருக்கணும். அதாவது வந்து 10,000 10,000 அதாவது வந்து எங்களுடைய தொண்டுக்குள்ள கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அகலமான தொண்டுக்குள்ள கடுமையான யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது வந்து எல்லா இடமும் குவியல்கள் தான் எல்லா இடமும் நடந்து எல்லா இடமும் மக்களையும் வெளியேற விடாமல் நாங்கள் வந்து மக்களை வந்து நாங்கள் நேற்று கேட்கிறாங்க. நேற்று முந்த நாள் வந்து ஐசிஆர்சி கூடாக ஜெனிவாவில் தொடர்பு கொண்டு ஜெனிவாவில் வந்து தொடர்பு கொண்டு நேரடியாக தொடர்பு கொண்டு கேபி பத்மநாதனுக்கு ஊடாக தொடர்பு கொண்டு ஜெனிவாவோட தொடர்பு கொண்டு செட்டவாய்க்கால் முல்லைத்தீவு வட்டுவாகனுக்கு ஊடாக அல்லது செட்டவாய்க்காலுக்கு ஊடாக காயப்பட்டிருக்கிற 25,000 மக்களையும் நாங்கள் எடுக்க சொல்லி 25,000 மக்களையும் வந்து எடுக்க சொல்லி சொன்னோம். ஆனா கேட்கல. அந்த 25,000 செத்துக்குது. அந்த 25,000 செத்துக்குது. அதை விட இப்ப 25,000க்கு மேல வந்து சொல்லிச்சினால் இதுக்குள்ள 2 காயப்பட்டு கொண்டிருக்குது, செத்து கொண்டிருக்குது. சண்டை நடந்து கொண்டிருக்கிறபடியால் பார்ட்னர் எல்லாமே மோசமா அடிக்கப்படுது. அதாவது 2 கிலோமீட்டர் தொங்குக்குள்ள வந்து பரவலாக எல்லா முனைகளாலே பார்ட்னரியால் அடிச்சு கொண்டிருக்கிறோம். சனந்தான் செத்து கொண்டிருக்குது. ஆனா நாங்க சண்டை முனையில வந்து தொடராக நாங்கள் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம். கடைசி வரைக்கும் நாங்கள் அடிமணிக்க மாட்டோம். தொடராக நாங்கள் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா எங்களோட மக்கள் செத்து கொண்டிருக்கிறோம். சர்வதேசம் துரும்பி பார்க்கல. நாங்கள் வந்து சொல்லிச்சுன்னா முந்த நாள் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 25,000 மக்களை மடுக்க சொல்லி இப்ப கூட காலம் தாமதிக்காமல் ஆனா இப்ப 25,000 மக்களை கிட்ட காயப்பட்டிருக்கிறோம். அதை விட மற்றெல்லாம் மங்கலக்குள்ள இருக்கிறோம். மங்கலக்குள்ள இருத்தி வச்சிருக்கிறோம். மங்கலக்குள்ள இருக்க சொல்லி இருக்கிறோம். சுற்றி வளைக்கப்பட்ட மங்கலக்குள்ள எல்லாரும் இருக்கிறோம். ஐயா அடிச்சு கொண்டு இருக்குதுகள். ஆனா ஐயத்துல விழுந்து செத்து கொண்டு இருக்குது. சந்தோஷ் இதான் வந்து சம்பந்தம் எல்லாருக்கும் குழு கொடுக்குறேன் நானு. இன்னொரு புது சந்தோஷ் ரொம்ப 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 சந்தோஷம். நன்றி. இந்த நேரத்துலயும் உங்களுக்கு நீங்க உங்கள்ட்ட இருந்த பொருள் கிடைச்சதுண்ணா. அது இந்த போராட்டம் நிக்க என்ன எங்களால முடிஞ்சதுக்கு என்னென்ன தொடர்ச்சி நாங்க செஞ்சு கொண்டு இருப்போம்னா நீங்க தொடர்ந்து முன்னோடு போகணும். சீமான் காருக்கு சொல்லு. நான் உடனே சொல்றேண்ணா. சீமானுக்கும் சொல்லி மைக்கோவுக்கும் சொல்லி விடு. சரி அண்ணா. சீமான் சாருக்கும் மைக்கோவுக்கும் நடுவார் மைக்காருக்கும் சொல்லு. சரி அண்ணா. விளங்கிட்டா? வழங்குதுண்ணா. கடைசி அண்ணா வரேண்ணா அண்ணா தொடர்புல இருங்க. எதுனாலும் சொல்லுங்கண்ணா. அழக்கூடாது. வாத்தியா தில்லா இருக்கணும். என்ன அழாமல்? சரி அண்ணா வெல்வோம்ண்ணா. ஒரு நாள் சந்தோஷ் வெல்வோம்ண்ணா. மெதுவா யோசிக்காத. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. நீங்க கேட்டா எடுக்க மாட்டேன். இல்ல எடுக்கவே மாட்டேன். ஒரு கால் ஆள மாட்டேண்ணா. நானு அழ மாட்டேண்ணா. நாங்க தமிழர். சரியா? நிச்சயமாண்ணா. கொடுக்க வேண்டிய நேரத்தை போட்டு கொடுக்குறேண்ணா. உடனே கொடுக்குறேண்ணா. அண்ணா இதனால நீங்க தொடர்புறேண்ணா. நான் என்ன செய்யறேண்ணா. சரியாண்ணா. ஏன்னா ஜெனிவா ஊட வந்து 25,000 மக்களை மூட்டெடுக்கிற முயற்சியில விடுபட இல்ல. ஆனா எல்லாரும் தான் சிப்பேண்ட் இல்ல. ரோடு கிடக்கு. புரியுதுண்ணா.
அதாவது வந்து அரசவனை சொல்றது போல இல்லை. புரியுதுண்ணா. நான் இப்ப இது எல்லாருமே நானு அண்ணா வேற யாரும் சொல்லக்கூடிய மாதிரி நிலைமை இருக்கானா? வேற யாரும் இன்னைக்கு காலையில நியூஸ் போட்டிருக்கானா 2 முக்கியமான தளபதிமார்கள் சுற்றி வைப்பா இருக்குதா?